அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிபிஎஸ்பி பற்றின கேள்வியை தான் நம்ம பார்க்குறோம். இப்போது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நேற்று வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டிபிஎஸ்பி அமெண்ட்மெண்ட் நோட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நேற்று தான் நினைக்கிறேன் நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா பிஒய்க்யூவோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். இப்போது இது பாருங்கள், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா டிபிஎஸ்பி எங்கேருந்து பாரோ பண்ணுன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 4 டிபிஎஸ்பி சேர்த்துருக்காங்க. இதுவும் கரெக்டு. இது 2 சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க 44th. இது தவறு. ஓகேங்களா? 97th 1ன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2, 4. இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இதே நோட்ஸ் தான் போன லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அதே நோட்ஸ் தான் இது. முன்னாடி நான் பார்த்திங்க அப்படின்னா நேற்று போட்ட வீடியோக்கு உண்டான நோட்ஸ் இது. அதே கொஷின்னு இது பிப்ரவரி மாதம் கேட்டிருந்தாங்க. இது நவம்பர் 2024 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் மாற்றி தான் கேட்டிருக்காங்களே தவிர, ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். நீங்கள் இந்த கொஷின் நீங்கள் நவம்பர் மாதம் இந்த படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக பிப்ரவரியில் இதை அட்டன் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இப்போ 2025 நடந்த மொத்த கேள்விகளும் நீங்கள் ஆன்சர் தேடி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்து வர எக்ஸாம்ஸில் டிஎன்பிசியில் கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் 50 கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேர்த்து சொல்கிறேன். நான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஒரு 50க்கு மேலவே அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் நம்ம எடுத்தோம். டிபிஎஸ்பி 1976 4 அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். 39F, 39A, 43A, 48A. இதை பாருங்கள், இங்கேயும் எழுதியிருப்போம். நம்ம போன நோட்ஸ்லேயும் காமிச்சிருப்போம், இங்கேயும் எழுதியிருப்போம். ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 4 அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்போம். 4. இப்போ 44 பார்த்திங்கன்னா நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறது 2 கொடுத்துருந்தாங்க. பட் 2 கிடையாது, 1 தான். 38(2). நெக்ஸ்ட்டு 86 அதோடு முடிஞ்சிடாது, நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? 86 கான்ஸ்டியூஷனில் 1, 97 1, 43B. அப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 42nd மட்டும்தான் எத்தனை கொண்டு வந்திருக்கோம்? 4. மற்றதெல்லாம் 1, 1, 1 தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா போன ப்ரீவியஸ் இயரில் கொஷின் பேப்பரில் இருந்து தான் இந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.